இந்த மோட்டார் தொழிலுக்குள்ளே என்ன இருக்குது? உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு வேலையா? இல்லை மோட்டாரை நம்ம எடுக்கலாமா வேணாமா? மோட்டார் ஆபத்தான தொழிலா நல்ல தொழிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே மோட்டார் தொழில் அருமையான தொழில். இந்த மோட்டார் தொழிலை நம்ம செய்யணும் அப்படின்னா முதல்ல 3 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம எடுக்கக்கூடிய வண்டி ஒரு அருமையான வண்டியாக இருக்கணும். அருமையான வண்டி அப்படின்னா அது எப்படி ஒரு வண்டியை வந்து நம்ம அருமையான வண்டி அப்படி நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா, முதலாவது தெரிஞ்சுக்கணும், ஒரு வண்டியை நம்ம வாங்குகிறோம்னா அந்த லேட்டஸ்ட் மாடல், இந்த லேட்டஸ்ட் மாடல், இப்படி மாடல், அப்படி மாடல்னு சொல்லி வாங்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த வண்டியில் தொழில்நுட்பம் மிகவும் கம்மியான வண்டியாக இருக்கணும். அதே இது நடப்பில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாவது அந்த வண்டி வந்து இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இப்போ நம்ம ஒரு வண்டி வாங்குகிறோம், அதில் ஒரு சின்ன பிரேக் டவுன் வரதான் செய்யும். அப்படி பிரேக் டவுன் சின்ன சின்ன ரிப்பேர்கள் வந்தால் உடனே அந்த வண்டிக்கு மெக்கானிக்கர் கிடைக்கணும். அதாவது அந்த வண்டிக்கு மெக்கானிக்கர்னால் எல்லாமே மெக்கானிக்கரும் எல்லா வண்டியும் வேலை பார்ப்பாங்க அப்படின்றது வந்து சாத்தியம் கிடையாது. அது இப்போ டாட்டா ஏஸ்னால் டாட்டா ஏஸ் மெக்கானிக்கர் தான் அதுக்கு செட் ஆவாங்க. ஏன்னா அதுக்குள்ளே உள்ள அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுடைய அளவுகள் அப்படின்னும் போது அந்த வண்டிக்கான மெக்கானிக்கர் வந்து கிடைக்கணும். 2வது அந்த வண்டிக்கான பேர்ஸ் வந்து கிடைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு லேட்டஸ்ட் மாடல் வண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த லேட்டஸ்ட் மாடல் வண்டிக்கு அந்த ஃபேர்ஸ் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் இருக்கிறது சிட்டியாக இருந்தாலும் அவுட்டில் ட்ராவல் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு சின்ன போல்டு விழுந்துருச்சு. அந்த போல்ட்டை அந்த அவுட்டில் அந்த கிராமத்தில் வந்துட்டு கிடைக்காது. அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வண்டியாக இருக்கணும். அதாவது அந்த வண்டி வந்து நடப்பில் நிறையா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பழைய போல்ட் நட்டாவது கிடச்சிரும். அப்படின்னும் போது நீங்கள் அந்த பிரேக் டவுனில் ஒரு அழுகி போகக்கூடிய காய்கறி, பழங்கள் அல்லது மீன் இந்த மாதிரி ஏற்றிருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த போல்ட்டை வாங்கி மாட்டி அந்த வண்டியை வந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் மோட்டாரை செலெக்ஷன் பண்ணும்போது அந்த மோட்டார் ஹெச்பி, ஆர்பிஎம், சிபிஎம் இது நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் போய் பாருங்கள். அதை பார்த்து வாங்குறத விட இதை பார்த்து வாங்க. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை டன் வந்து எடை ஏற்ற போகிறோம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு தான் கண்டிப்பாக வாங்கணும். இவ்வளோ தான் ஏற்ற போகிறோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக எடுக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஒரு 2 வீலரில் வச்சு சில வியாபாரங்கள் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 2 மூடையை வந்து அந்த 2 வீலர் போகும் மட்டும் அந்த 2 மூடையை வந்து விற்கிறது கஷ்டமாக இருக்கும். இது நீங்கள் ஒரு சின்ன ஆட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் நிறைய ஏரியாவை வந்து கவரேஜ் பண்ணும். அப்படி நிறைய ஏரியாவை கவரேஜ் பண்ணும்போது 2 மூடை விற்கிற இடத்துல 5 மூடை விற்கும். அதே இது ஒரு டாட்டா ஏசி எடுத்திங்கன்னா இன்னொரு நிறைய லாங் இருக்கும். அதாவது இந்த ஏரியாவில் இந்த பொருள்கள் நிறைய இருக்குது, ஆனால் இன்னொரு ஏரியாவில் அந்த பொருள்கள் வந்து போயிருக்காது இல்லையா? அப்போ அந்த இல்லாத ஏரியா எந்த ஏரியா அப்படின்னு பார்த்து அந்த ஏரியாவுக்கு நம்ம வந்து அந்த பொருளை வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகும்போது அதுக்கு நல்ல விலை கிடைக்கும். அப்படி நம்ம எந்த இடத்துல எந்த நேரத்தில் எந்த பொருள் வந்து கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு அந்த பொருள்களை ஏற்றி கொண்டு போய் அங்கே போய் என்ன செய்யலாம், விற்பனை பண்ணலாம். அப்படி கொஞ்சம் லாங்காக போகிறவங்க டாட்டா ஏஸ் இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கணும். அதே இது ஒரு கொஞ்சம் 2 டன்னு 4 டன்னுன்னு போனீங்க அப்படின்னா இந்த ஒரு 2 டன்னுனா அந்த சுப்ரோ எடுக்கலாம். இல்லை ஒரு 4 டன்னு அந்த மாதிரி போனீங்கன்னா இந்த இந்திரா 30 தோஸ்து இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கலாம். அதுலேயே இப்போ சூப்பர் வண்டி வந்திருக்கு. அது ஒரு லெக்ஸுரியான என் வாழ்க்கையிலேயே நினச்சி பார்க்காத, கற்பனை பண்ண முடியாத ஒரு வண்டி தான் ஈச்சர். இந்த வண்டியில் சின்ன வண்டி போடுவாங்களா அப்படின்னு கொள்ள நாளைக்கு முன்னாடி இருந்து கனவு கண்டுகிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ அதை போட்டுட்டாங்க. உண்மையிலே வந்துட்டு இந்த ராயலான ஒரு வண்டி அப்படின்னா இந்த வண்டியை சொல்லலாம். இந்த வண்டியை வந்து நம்ம எடுக்கலாம். இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த மோட்டார் தொழிலை பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒத்த சிந்தனை உள்ளவங்க தான் அந்த மோட்டாரில் வந்து ஜெயிக்க முடியும். சினிமாவில் சொன்ன மாதிரி உன் எதிரி யார் என்று சொல், அப்பொழுது நீ ஜெயிக்கலாம்னாங்களாம். அது மாதிரி பல்ல எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த மோட்டாரை வந்து தெளிவாக ஓட்டலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு திருடனுக்கு வந்துட்டு போலீஸ் மட்டும்தான் எதிரி. ஆனால் நம்மளை மாதிரி தனித்தொழில் பண்ண வந்தவங்களுக்கு எல்லாமே எதிரி, 1 கோடி எதிரி. அப்படி 1 கோடி எதிரியில் முதல் எதிரி யாராக இருக்கும்னா கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த மோட்டார்லேயும் முதல் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்டில் வந்து நிதி இல்லையாமுங்க, கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிங்க வேட்டையாடக்கூடிய போலீஸ்களை கொண்டு வந்துட்டு, அதாவது ஸ்டேஷன்லேருந்து திருடர்கள் அக்யூஸ்லாம் பிடிக்கக்கூடிய வேட்டையாடுறதுக்காக ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு ஒரு போலீஸை கொண்டு வந்துட்டு எலியை பிடிக்கிறதுக்காக ரோட்டில் கொண்டு வந்து பாட்டியிருப்பாங்க. கேட்டிங்கன்னா போதுமான அளவுக்கு போலீஸ் இல்லை, அதுக்கு வந்து எங்ககிட்ட பணம் இல்லைன்னுவானுங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறதுல இந்தியாவிலேயே 2வது இடம் தமிழ்நாடு. அதாவது கிட்டத்தட்ட 318 பில்லியன் அளவு கட்டுறாங்க.
3வது இடத்துல இருக்கிறவங்க அப்புறம் வெறும் 180 பில்லியன் தான் கட்டுறாங்க 3வது இடத்துல இருக்கிறவங்க. அதனால் 3வது இடத்துல இருக்கிறவங்க தமிழ்நாடு அளவுக்கு கூட கட்ட முடியலை. அந்தளவுக்கு ஒரு பணக்கார நாடு தான் தமிழ்நாடு. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், இதுக்கு பேர் ஹிந்தி நாடாக மாறது கூட வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து வேணுக்குமே ஒயின் ஷாப்லாம் திறந்து வேலைக்காரனை அப்புறம் தப்பாக இறக்கி விட்டாங்க. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், நம்ம அரசியல் பேச வேணாம். அந்த மாதிரி ஒரு சிங்கம் வேட்டையாடக்கூடிய போலீஸை கொண்டு வந்து ரோட்டில் நிப்பாட்டி நம்மளை மாதிரி வாகன ஓட்டிகளை பிடிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பயந்து நீங்கள் மோட்டார் எடுக்காமல் விட்றாதீங்க. ஏன்னா வந்துட்டு தனி தொழில் பண்ண வர்றவங்க பூராமே ஒரு தனி திறமை உள்ளால் தான் முடியும். பயந்தவங்க கரையில் உட்காந்து தூண்டில் போட்டுக்குங்க. தைரியமானவங்க கடலில் இறங்கி திமிங்கலத்தை பிடிங்க. ஆனால் உயிருக்கு ஆபத்து வரும். ஆனால் ஜெயிச்சுட்டு வந்தால் வெற்றி. மோட்டார் எடுக்க போகிறீங்கன்னா முதலாவது பயம் இருக்கக்கூடாது, ஜாதகம் பார்க்கக்கூடாது. ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி இருக்குமோ, இவங்க சொன்ன மாதிரி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோன்னு ஒரு சின்ன நடுக்கம் கூட உங்களை பல லட்ச ரூபா லாஸ் ஆக்கி விட்டுரும். கவனமாக இருந்துங்க. மோட்டார் மாதிரி ஒரு நல்ல தொழில் உலகத்திலேயே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா போட்டால் 1000 ரூபா எடுக்கக்கூடிய ஒரு தொழில் தான் மோட்டார் தொழில். அந்த மோட்டார் தொழிலில் ஒரு சின்ன பயமோ நடுக்கமோ அல்லது வண்டியை இன்றைக்கி நீங்கள் 20 லட்சம் கொடுத்து வாங்கினாலும் வேண்டான்னு நாளைக்கு காலையில் சொன்னீங்கன்னா 150 ரூபாய் கேட்பாங்க. பல லட்ச ரூபா வந்து கஷ்டமாயிரும். அதனால் நண்பர்களே, ஒரு பயம் நடுக்கம் அல்ல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்வார் பேச்சை கேட்குறவர்கள், இந்த ஜாதக சூழ்நிலைகள்லாம் பார்க்குறவங்க, ஒரு பய சூழ்நிலை உள்ளவங்க, நம்மளே கஷ்டப்பட்டு செஞ்ச காசு, இந்த காசை கொண்டு போய் மோட்டாரில் போடணுமா, ஒரு தப்பு நடந்துருமா அப்படி ஒரு சின்ன நடுக்கம் கூட போதும் உங்களை வந்துட்டு பெரிய கடனுக்கு சுமையை ஆக்கி விட்டுரும். அதனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவங்க, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தைரியமாக வண்டி எடுங்க. தைரியமாக வின் பண்ணுவீங்க. வின் பண்ணும் போது என்ன நினச்சி எடுக்கிறீங்க வண்டியை? அடுத்து 10 வருஷம் கழித்து நான் எப்படி இருப்பேன், அடுத்து நான் 20 வருஷம் கழித்து எப்படி இருப்பேன், என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஃப்யூச்சர் லெவலில் திங்க் பண்ணி போங்க. இன்றைக்கி வண்டி எடுக்கிறேன், நாளைக்கு பாடி கட்டுறேன், நாளை கழித்து ஓட்டுறேன், நாளான்னைக்கு டியூ கட்டுறேன் அப்படின்னு அவசரப்பட்டீங்க அப்படின்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல். முதலாவது ஒரு தொட்டி அமைக்கும் போது அந்த தொட்டிக்கான நேரம் கொடுத்து தான் ஆகணும். ஒரு சமைக்கும் போது சமைப்புக்கான நேரம் கொடுத்து தான் ஆகணும். அவசரப்பட்டு அது வேகங்குள்ளே எடுத்தீங்க அப்படின்னா அதை சாப்பிட முடியாது இல்லவா? அதுபோல் ஒரு வண்டி எடுக்கும் போதே கவனமாக தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு நாளைக்கு வேணான்னீங்கன்னா காசுக்கே கேட்க மாட்டாங்க. அப்படின்னும் போது என்ன அந்த அண்ணா நல்ல வண்டி அப்படி இப்படின்னு சொன்னார், நம்ம 10 லட்சம் போட்டு வண்டி எடுத்தோம், இன்றைக்கி வந்தால் 150 ரூபாய்க்கு கேட்குறாங்க அப்படின்னா இதுதான் உலகம். சுயநலவாதிகள் நிறைந்த உலகம். அப்படின்னும் போது யார் எப்பொழுது விழுவாங்க, அது சாப்பிடலாம்னு கழுகு போல் மூக்கு வேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய நாட்டில் இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைச்ச காசை எப்படி நம்ம வந்து கொண்டு செலுத்தணும், ஒரு தொட்டி போடுறதா இருந்தாலும் எப்படி வந்து தொட்டி போடணும் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம 10 காசா 5 காசா காக்கா ஒட்டு பிறக்கின மாதிரி அங்கே 100 ரூபா இங்கே 200 ரூபா இங்கே 200 சவாரி அப்படின்னு பார்த்தவங்க நிறையா பேர் இருப்பாங்க. தோடு பேசரி நகை நட்டெல்லாம் அடவு வச்சு ஒரு தொழில் பண்ணுறவங்க தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஆசையில் நிறையா பேர் இருப்பாங்க. ஒரு வண்டி எடுக்கணும்னா பல நாள் கனவு கண்டு பல திட்டங்கள் போட்டு கட்டங்கள் கட்டி இந்த வண்டி எடுப்போமா வேணாமா, பழைய வண்டி எடுப்போமா புது வண்டி எடுப்போமா அப்படின்லாம் குழப்பத்துலலாம் இருப்பீங்க. அப்படி குழப்பத்துலலாம் இருந்தீங்கன்னா முதல்ல உங்கள் குழப்பத்தை வந்து தெளிவுபடுத்திக்கங்க. நம்ம சேனலில் பழைய வண்டி எடுத்திங்கன்னா எப்படியெல்லாம் சிக்கல் வரும், அதாவது பழைய வண்டியில் எப்படியெல்லாம் ரிப்பேர் வரும், முதல்ல இருந்தே ரிப்பேர் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பொருளை ரிப்பேர் பார்த்துட்டோம், அடுத்து அதை ரிப்பேர் பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. பழைய வண்டியில் முதல்ல இருந்தே ரிப்பேர் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் எது செய்தாலும் தீர்மானமாக செய்யுங்க. பழைய வண்டி எடுக்கிறதா இருந்தாலும் தன்னம்பிக்கையும் தைரியத்தோடு இருங்க, ஜெயிச்சிருவீங்க. புது வண்டி எடுக்கிறதுனா அவ்வளோ பணம் போட்டு நம்ம எடுத்தோம்னா எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு பயப்படாதீங்க. பயமே உங்களை வந்து கீழே தள்ளி விட்டுரும். அதனால் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அசால்ட்டை எந்த வண்டி எடுங்க, வெற்றி நம்மதே. வணக்கம். நான் உங்கள் தங்கம் பாடிபிடிங்க.